அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரச்சார பணியில் ஈடுபடக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பூண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம்தான் பொறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணியில் எத்தகைய பொறுமையை கடைபிடித்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் யாவரும் தெரிந்து கொள்வார்கள். தாயிஃப் நகருக்கு நபி அவர்கள் சென்றபோது எத்தகைய ஒரு துன்பத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், அப்போது எப்படி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு பாடமாக சொல்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பொறுமை என்ற இந்த குணம் ஒரு மனிதனிடம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரும் பேரை பெற்ற மனிதனாக அந்த மனிதன் ஆகிவிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயிஃப் மக்கள் கல்லால் அடித்தார்கள். அவர்களுடைய உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறும் அளவுக்கு அவர்களை துன்புறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு கூட வந்து இந்த மலைகளை கவிழ்த்தி அவர்களை அழித்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களின் சந்ததியில் வரக்கூடியவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவ்வாறு தன்னிடம் கேட்ட அந்த மலக்குக்கு பதில் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த பொறுமைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தந்ததாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் தொழுது கொண்டிருக்கும் போது கூட அங்கு இருக்கக்கூடிய மடையர்கள், அங்கு இருக்கக்கூடிய காஃபிர்கள் வந்து அவர்களுடைய கழுத்தில் ஒட்டக குடலை போட்டு துன்புறுத்திய வரலாறும் எங்களுக்கு தெரிந்ததுதான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட மிக பெரும் பொறுமையாளராக தன்னை காட்டிக்கொண்டார்கள். எனவே குறைஷி காஃபிர்களால் தனக்கு ஏற்பட்ட எத்தனையோ துன்பங்களை அவர்கள் பொறுத்துதான் அந்த பிரச்சார பணியை மக்களுக்கு மத்தியில் நிறைவேற்றினார்கள். தன் மீது போடப்பட்டிருந்த அந்த ஒட்டக குடலை எடுத்து விட முடியாது சிரமப்பட்ட போது அவ்விடத்திற்கு வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் அதை உடனே போக்கி நபி அவர்களை அவ்விடத்தில் அவர்கள் காத்து கொண்டார்கள். எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொறுமையை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்ட நேரத்தில்தான் அவர்களுக்கு மாபெரும் இந்த வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருந்தது.